இந்த பூமி டபுள் கேம் விளையாடிட்டு இருக்கா. ஏதாவது பேசு பூமி. உன் அப்பா உன்னுடைய பதிலுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. சொல்லு பூமி, நீ ஏன் கையெழுத்து போட்டு கொடுக்கல? அப்பா, நான் வேணும்னு தான் கையெழுத்து போடல. என்ன பூமி இது? அப்பா கிட்ட இப்படியா பேசுவாங்க? என்ன பதில் இது? நான் உண்மையை தான் சொல்றேன் சித்தி. பூமி, ஆமாப்பா, நான் விவாகரத்தை கொடுத்துட்டா அவரு போய் சந்தோஷமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவாரு. அது உனக்கு தேவையில்லாதது. அப்பா, அவர் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திருக்காரு. என் அப்பாவை பல தடவை அவமானப்படுத்திருக்காரு. அப்படிப்பட்ட நபருக்கு ஜஸ்ட் டைவர்ஸ் கொடுத்துட்டு அவரை மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்க விட முடியும்? அவரை நான் அவமானப்படுத்தினதுக்கு, நான் பட்ட கஷ்டத்துக்கு, சித்திரவதைக்கு எல்லாத்துக்கும் அவரும் அனுபவிக்கணும்ல. சபாஷ் பூமி, இததான் நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். நீ அவனை வாழ்க்கை முழுக்க அழ வச்சுட்டே இருக்கணும். நீ என் பொண்ணுன்னு நிரூபிச்சிட்ட. அபூர்வா, மாமா. கேட்டியா? ஆ, ஆ. நீயும் என்னோட மகளை தப்பா நினைச்சிட்ட. பூமியும் ஷோபா மாதிரியே புத்திசாலியா இருக்கா. நான் இப்போ சொல்றேன், பூமி டாட்டர் ஆஃப் சரத் சந்திரா. அதில்ல மாமா, பூமி அவனுக்கு டைவர்ஸ் கொடுத்தாதான் சரியா இருக்கும். இல்ல அபூர்வா, இந்த விஷயத்துல பூமி யோசிக்கிறது தான் ரொம்ப அற்புதமா இருக்கு. இன்னைக்கு நீ செஞ்ச காரியத்தினால நான் உன்னோட ஃபேன் ஆயிட்டம்மா. தேங்க்ஸ் பா, தேங்க்யூ so மச். உன் அப்பாவை இப்பதான் புரிஞ்சுக்கிட்ட. நீ ஜெயிச்சிட்டம்மா. இந்த வீட்டு கௌரவத்தை பத்தி நீ யோசிக்கிற. நான் இப்ப சொல்றேன், கேட்டுக்கோ. இந்த வீட்ல உனக்கு எல்லா உரிமைகளும் இருக்கு. நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் இங்க நடக்கும். நல்ல முடிவு எடுத்திருக்க பூமி. என்ன மாமா, என்ன ஆச்சு? என்னம்மா என்னாச்சுன்னு கேக்குற? உனக்காவது புரியுதா இல்லையா? ஆனா எனக்கு சுத்தமா புரியவே இல்லம்மா. மாமா, இப்ப எதுக்கு இவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க? ரிலாக்ஸ்டா இருங்க. ப்ராப்ளம்ஸ பத்தி டீப்பா யோசிச்சா ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அதிகமாயிடுமா. என்ன பாருங்க, எவ்வளவு கூலா இருக்கேன், எவ்வளவு காமா இருக்கேன். பூமி ப்ளீஸ் ஜோக் பண்ணாத. ககனை உனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அவன் இல்லாம உன்னால இருக்க முடியாதுன்னு தெரியும். அவன் சந்தோஷம் தான் உன்னுடைய சந்தோஷங்கிற விஷயம் எனக்கு தெரியும் பூமி. அப்படி இருக்கும்போது அவன் சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நீ கையெழுத்து போலன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படின்னா அதெல்லாம் பொய் தானே? சொல்லு, நீ சொன்னது பொய் தானே? சொல்லுமா, எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. மாமா, சூழ்நிலைகளுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறலன்னா இந்த வீட்ல இருக்கிறவங்க நம்ம தலையில உட்காந்துக்குவாங்க. அதனாலதான் மாமா நான் அப்போ அப்படி பேசினேன். அப்படி சொன்னதுனால தானே மாமா என் அப்பாவும் என்ன அவரோட பொண்ணுன்னு பெருமையா சொன்னாரு. பூமி, உண்மையிலேயே எனக்கு காப்பாத்திட்டமா. இப்பதாம்மா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. மாமா, முள்ள முள்ளால தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, நான் இப்போ அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். அப்பாவுக்கு பிடிக்காத ஆன்சரை சொல்லி பிரச்சனைய வளர்க்கறத விட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆன்சர் சொல்லிட்டா எல்லாரும் ஹாப்பி. ரொம்ப நல்லாவே யோசிச்சிருக்கமா. நான் தான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருமா. ஐயோ மாமா, ஏன் அப்படி சொல்றீங்க? உங்களுக்கு உங்க புள்ளைய பத்தி தெரியும், எங்க 2 பேரோட பந்தத்தை பத்தியும் தெரியும். நான் கோவத்துல அப்படி பேசிட்டேன்னு நினைச்சு நீங்க வருத்தப்பட்டீங்க. அதை தவிர வேற எதுவுமே இல்ல. என்னால புரிஞ்சுக்க முடியுது மாமா. இங்க பாருங்க, இப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு நடுவுல நம்ம உறவை காப்பாத்திக்கணும்னா அப்பப்போ கொஞ்சம் ஸ்மார்ட்டாவும் இருக்க கத்துக்கணும் மாமா. பி ஸ்மார்ட். பூரி, பூரி, ஒரு நிமிஷம் நில்லு பூரி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். Who the hell are you? பூரி ப்ளீஸ், பூரி, பூரி.
சாரி. நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன் கைய வந்து பிடிக்கிற? மரியாதையே இங்க இருந்து கிளம்பிடு. பூரி, கொஞ்சம் நான் சொல்றத கேளு. என் மேல உனக்கு கோவம் இருக்கு, உங்க அண்ணனுக்கும் இருக்கலாம். நீங்க என்ன என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் தாராளமா பண்ணுங்க. என் அக்காவுக்கு அநியாயம் பண்ணாதீங்க. நியாய அநியாயத்தை பத்தி நீ என்கிட்ட பேச வராத. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். அக்காவும் தம்பியும் சேர்ந்து செய்ய வேண்டியதை நல்லா செஞ்சுட்டீங்க. இப்போ நீ வந்து நடந்து முடிஞ்சத பத்தி திரும்ப பேச வேண்டிய அவசியமே இல்ல. அது இல்ல பூரி. ஒரு வாட்டி சொன்னா உனக்கு புரியாதா? எனக்கு உன்கிட்ட பேச விருப்பமே இல்ல. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, போய் உன் வேலையை மட்டும் பாரு. பூரி, நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காத. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு கண்டிப்பா நீ தெரியும். என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. தயவு செஞ்சு என்ன விட்டுரு. யார் ராணி? அவ கூட என்ன பிரச்சனை? நாங்க சொந்தக்காரங்க. அவகிட்ட நான் பேச வந்திருக்கேன். பூரி, இவன் சொல்லிட்டு இருக்கிறது உண்மையா? சொல்லு பூரி, இவனை யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. பூரி, என்ன உனக்கு தெரியாதா? நீ யார என்ன அடிக்கிறதுக்கு? பூரிய கல்யாணம் பண்ணிக்க போற புருஷன். ஏண்டா, நான் யாரு என்னன்னு விவரம் சொன்னாதான் விடுவியா? அதுவும் இல்லாம ஒரு வயசு பொண்ணு கிட்ட ரோட்ல இப்படி நடந்துகிட்டனா அவ புருஷன் மட்டும்தான் வந்து காப்பாத்தணும்னு அவசியம் இல்ல. நெஞ்சில தில் இருக்கிற எவனா இருந்தாலும் வந்து காப்பாத்தலாம். துருவா, அவனை விடுங்க துருவா. இன்னொரு தடவை என் பூரி விஷயத்துல தலையிடணும்னு நினைச்ச உன்னை வகுந்துருவேன். வா பூரி, போலாம். ஹலோ, who is this? ஹலோ அண்ணா, நான் இந்து பேசுறேன். ஹே ஹிந்து, நல்லா இருக்கியாமா? எங்க இருக்கேண்ணா? ஆஃபீஸ்ல தான் இருக்கேன் ஹிந்து. நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேண்ணா. வாட்? ஹாஸ்பிட்டல்ல இருக்கியா? என்னாச்சு ஹிந்து? நீ கொஞ்சம் சீக்கிரமா இங்க வர முடியுமா? சொல்லுமா, என்னாச்சு? ஏதாவது எமர்ஜென்சியா? இல்லண்ணா, அந்த விஷயத்த நான் உன்கிட்ட தான் பேசணும். சீக்கிரமா வா அண்ணா, உனக்கு அட்ரஸ் லொகேஷன் ஷேர் பண்றேன். ஓகே.